அடுத்த ஆயுஷில் எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சித்த மருத்துவம். இது வந்து 5.5 இயர்ஸ் கோர்ஸ் தான். இதுக்கும் நீட் வந்து மேண்டேட்டரி தான். 4.5 இயர்ஸ் வந்து கோர்ஸ், 1 இயர் வந்து ட்ரைனிங். ஸோ சித்த மருத்துவம் இதுலேருந்தே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு நேட்டிவிட்டி மருத்துவம், தமிழர்களுக்கான ஒரு மருத்துவ முறை சித்த மருத்துவம். நீங்கள் இதை படிக்கும்பொழுதே பார்த்தீங்கன்னா நிறைய பாடல்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த கோர்ஸ் நீங்கள் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டிகிரி BSMS, பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்க. இதை முடிச்சிங்கனாலும் நிறைய கவர்மெண்ட் போஸ்டிங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம், ரிசர்ச் சைட்லேயும் போகலாம். எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நிறைய இதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. MBBS டாக்டர் மாதிரியே சித்தா டாக்டருக்கு வந்து AMO, அசிஸ்டன்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ்க்கு போஸ்டிங்ஸ் கொடுக்குறாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். அது இல்லாமல் டிஸ்ட்ரிக்ட் சித்தா மெடிசன் ஆஃபீஸர் DSMOன்னு சொல்லுவாங்க, அதுவும் நிறைய போஸ்டிங்ஸ் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் PGயும் பண்ணலாம். அதுலேயும் நிறைய ரிசர்ச் ஓரியன்ட் சைக்கிள்லேயும் நீங்கள் போகலாம். ஸோ சித்தா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 2 காலேஜ் இருக்குது. பாளையங்கோட்டையில் இருக்குது, இன்னொன்று வந்து சென்னையில் இருக்குது. நிறைய ப்ரைவேட் காலேஜஸும் இந்த சித்தா BSMS கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. உங்களுக்கு சித்தாவில் பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது, டாக்டரை வந்து என்னோடய ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும், சித்தாவில் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த BSMS ஒரு ஆப்ஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம்.